சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம தெரிந்துக்கக்கூடிய புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு எல்லாருக்குமே யோகா பயிற்சி தெரியும். நிறைய இடங்கள்ல கத்துன்ட்டேன், தீட்சையாலாம் வாங்கி கத்துன்ட்டேன். ரெகுலரா பண்றீங்களா அப்படின்னு பார்த்தா பண்றது இல்லை. காரணம் என்ன சொல்றீங்கன்னா, ஐயா நான் வேலைக்கு போறேன், காலேஜுக்கு படிக்க போறேன், இல்ல காலேஜ்ல வேலை பார்க்க போறேன், அல்லது ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்க போறேன், இல்ல ஸ்கூலுக்கு படிக்க போறேன், அதனால எனக்கு காலம்பரை யோகா பண்ண நேரம் இல்லை, சாயந்தரம் அலுவலகம் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் சோர்வா இருக்கு, அதனால என்னால யோகா பண்ண முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்றீங்க. இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே பல் துலக்கிற மாதிரி. இப்ப நீங்க எங்கேயாவது வேலைக்கு போறீங்கன்னா பல் துலக்காம இருக்கீங்களா, இல்ல சாப்பிடாம இருக்கீங்களா, குளிக்காம இருக்கீங்களா, ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்கீங்களா? அது எதையும் தவிர்க்கல இல்ல. அது மாதிரிதான் யோகா. இப்ப என்ன பிரச்சனைன்னா, நான் சொன்ன அந்த அலங்காரம் செஞ்சுக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, பல் தேய்க்கிறது, இதுக்கெல்லாம் மேக்சிமம் 10 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. அப்ப ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒதுக்கினா போதும்னு சொல்லிட்டா நிச்சயம் நீங்களும் யோகா பண்ணுவீங்க. இந்த யோகா மாஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ற ஒரு தவறு என்னன்னா, ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி மலமெல்லாம் கழிச்ச பிறகுதான் யோகா பண்ணணும், முதல் பயிற்சியில இருந்து கடைசி பயிற்சி வரைக்கும் செய்யணும், ஒவ்வொருனுக்கும் ஒரு ஆல்டர்னேட் பயிற்சி செய்யணும், இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க அந்த பயிற்சியெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுனா, கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகும். காலையில 45 நிமிஷம் எல்லாராலையும் வாழ்க்கை பூரா ஒதுக்க முடியுமான்னா சத்தியமா முடியாது. அப்ப 10 நிமிஷத்துல அந்த யோகாவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 5 காணொலிகளா இனிமே நாம பார்க்க போறோம். முதல் பயிற்சி என்னன்னா, படுக்கையில இருந்து எப்படி எந்திருக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏன்னா யாரும் இன்னைக்கு கீழே படுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க பெட்ல தான் படுத்திருக்கேன், அந்த பெட்டிலேயே நீங்க ஒரு பயிற்சி செய்யலாம். ஐயா நான் பல்லு தேய்க்கலையே, ஆய் போலையே, அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க தாராளமா இந்த பயிற்சிய பெட்ல இருந்து எந்திருக்கும் போதே செய்யலாம். பெட்ல இருந்து எந்திருக்கும் போதே செய்யறதுக்கு இதுக்கு மொத்தம் 90 வினாடி தான் ஆகும். அதாவது 1.5 நிமிஷம். நீங்க ஒரு 1.5 நிமிஷம் அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னால இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உங்க மூளை, உடம்பு, மனம் மூணுமே சுறுசுறுப்பா இயங்கும். இப்ப அந்த பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம். உங்களுடைய ஸ்லீப்பிங் பாய்ச்சல் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்லீப்பிங் பாய்ச்சல், அந்த ஸ்லீப்பிங் பாய்ச்சல்ல இருந்து முதல்ல இப்படி குப்புறப்படுத்த நிலைக்கு போகணும். ஸ்லீப்பிங் பாய்ச்சல்ல இருந்து குப்புறப்படுத்த நிலைக்கு போய் கைய காலை நீட்டி சோம்பல் முடிக்கணும். நல்ல தலையை இடது பக்கம் வலது பக்கம் அப்படி திருப்பணும் ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் கைய தாடைக்கடியில வச்சுக்கணும். கால் விரல இப்படி ஊண்டிக்கணும். இப்படி பிளாட்டா கீழே விட்டுறக்கூடாது, இப்படி ஊண்டிக்கணும். நல்லா இப்படி வயிறை இப்படி உருட்ட, வயிறை நல்லா இப்படி உருட்டுறோம் ஒரு 10 தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், மெதுவா கைய இப்படி செஸ்ட் லெவல்ல வச்சு அப்படி அப்பர் பார்ட்டை ரைஸ் பண்ணும், புஜங்காசனம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், மெதுவா அப்படியே மண்டி போட்டு முன்னால படுத்த நிலை, சசாங்காசனம் அல்லது மகாமுத்ரா, இது மாதிரி பண்றோம். அடுத்து என்ன பண்றோம், எங்கிருந்து அப்படியே வஜ்ராசனத்துல உட்கார்றோம். முழங்கால் வலி இருந்தா இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், மெதுவா கட்டில இருந்து அந்த காலை தொங்க போட்டு எந்திரிச்சு காலை அகட்டி வச்சுட்டு கையை இப்படி கோர்த்து சோம்பல் முறிக்கணும். இவ்வளவுதான். இது மாதிரி நீங்க கட்டில இருந்து எந்திருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்திற்கு உங்கள் உடல், மனம்,
மூளை மூணுமே சுறுசுறுப்பா இயங்கும். இது சூரிய நமஸ்காரங்கிற பயிற்சியின் முதல் நிலை. மலச்சிக்கல் இருந்தாலும் நீங்கிடும். அப்ப பாருங்க, படுக்கையில இருந்து எந்திருக்கிறப்பயே 1.5 நிமிஷம் நீங்க ஒதுக்கி ஆசனங்கள்ல முக்கியமான பயிற்சியை நீங்க செஞ்சாச்சு. அதனால நிச்சயம் இன்னிலிருந்து இது மாதிரி படுக்கையில இருந்து எந்திருந்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு சிறப்பு தகவல், நேற்று சிவராத்திரி பூஜை எப்படி செய்யணும், அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத காணொலியா வெளியிட்டிருந்தேன். முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் இந்த சிவராத்திரி பூஜையை நான் சொன்ன மாதிரி செஞ்சா விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி தீராத நோய்கள் எல்லாமே நீங்கும். அந்த சிவராத்திரி பூஜை எப்படி செஞ்சீங்க, நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா அதை நீங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஏன்னா யாரெல்லாம் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு குழுவா இணைச்சு பாதுகாப்பான முறையில உங்க எல்லாரையும் வச்சு ஒரு புதிய முயற்சியை நான் தொடங்க போறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவு இருக்குன்னு பார்ப்போம். நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். சந்தோஷம். நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்திப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும், என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை தவறாமல் மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் பொருளுதவி செய்யும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில் கற்றுத்தரப்படும். 3 நாள் நமது மையத்தில் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்களும் பொருளுதவி செய்ய விரும்புபவர்களும் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தகவலை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.